अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। சிவானந்த லகரி ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப விசேஷமாக 98வது ஸ்லோகத்தை பார்த்தோம் போன தடவை. சர்வாலங்காரயுக்தாம் சரளபதயுதாம் சாதுருத்தாம் சுவர்ணம் தத்திஹி சம்ஸ்தூயமானாம் சரசகுணயுதாம் லக்ஷிதாம் லக்ஷணாஜ்யாம் உத்யத்பூஷா விசேஷாம் உபகத வினயாம் யோதமானார்த்தரேகாம் கல்யாணீம் தேவகௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் துவாம் கிருஹான அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லேஷமாக எழுதின ஸ்லோகத்தை பார்த்தோம். அவர் இந்த சிவானந்த லஹரிய ஒரு நல்ல பெண்ணோட ஸ்லேஷமா எழுதியிருக்கார். இந்த சிவானந்த லஹரின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு எப்படி பொண்ணை கொடுப்போமோ அந்த மாதிரி அந்த பொண்ணை வளர்க்கணும். நம்ம சிவனுக்கு கொடுக்க போறோம் இந்த கவிதைய அப்படின்னா, இந்த பொண்ணை அவர் அதை கல்யாணம் பண்ணிக்க போறார், கையை பிடிக்க போறார் அப்படின்ற அர்த்தத்துல ரொம்ப அழகா எழுதினார். சர்வாலங்கார யுக்தாம், முதல்ல அத பெண்ணாக அந்த ஒரு பொண்ணை நம்ம எப்படி வளர்ப்போம் இல்லையா அப்படின்றதுக்காக சர்வாலங்கார யுக்தாம், எல்லா அலங்காரங்களோட கூடினவளாக அந்த பொண்ணை வளர்க்குறோம். அப்புறம் சரள பதயுகம், அந்த பொண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறா அம்மா அப்படின்னா, மொல்லமா நடக்க கற்றுக் கொடுக்குறான். பொம்பளைங்க தடான்னு நடக்கப்படாது, போடக்கூடாதுன்றது சொல்லி கொடுக்குறான். சரள பதயுதாம், அது மாத்திரம் இல்ல சாது விருத்தாம், எல்லாரும் அந்த பொண்ணை நல்லா வளர்த்திருக்கா, இந்த பொண்ணு போற இடத்துல வேணா நல்ல பேர் வாங்கும் அப்படின்னு எல்லாரும் சர்டிபிகேட் பண்ணி அந்த பொண்ணை நீங்க உங்க ஆத்துக்கு கல்யாணம் எடுத்துட்டீங்கன்னாக்க ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவெல்லாம் அந்த சம்பந்திக்கு சொல்றாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு நீங்க மாட்டு பொண்ணா ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா. அது மாத்திரம் இல்ல, அவள் சுவர்ணம் இல்லையா, நல்ல மேனி பொலிவோட இருக்கா, சுவர்ணமாக இருக்கான்னாக்க ரொம்ப அழகாகவும் இருக்காள் அவள். அது மட்டும் இல்ல, சத்விஹி ஸ்வம்ஸ்தூயமானாம், எல்லா நல்லவர்களும் கொண்டாடத்தக்க வகையில இருக்கு. அந்த பொண்ணை கல்யாணத்தன்னைக்கு வரவாள்லாம் சந்தோஷம், நன்னா இருக்கு இந்த குழந்தை, இவருக்கு சரியான குழந்தை தான் இது அப்படின்னு நினைக்கிறாளாம். அது மாத்திரம் இல்ல, அந்த குழந்தைக்கு சரச குணயுதாம், ரசகுணம், அழகாக பேசக்கூடியது. பிரியாச்ச பாரியா பிரியவாதி நீச்ச, எங்க சாட்சிகள் சொல்றாரு, நல்லா ஆசையா தான் இருப்பாங்க மாமி, ஆனா பட்டுன்னு எடுத்துன்னு வந்து காப்பி வைப்பா என்னென்ன அப்படின்ட்டு போனா அது என்ன புரியாச்சுன்னா, பிரியாச்ச பாரியா பிரியவாதி நீச்ச, பிரியவாதினியாக இருக்கணும் அப்படின்றது. வித்யா இருந்தா போல அர்த்தகரி வித்யா, இதெல்லாம் எங்க சொல்லியிருக்குன்னா எக்ஸபிரஷனத்துல சொல்லியிருக்காரு. அப்படி எக்ஸபிரஷனத்துல சொன்ன மாதிரி இவள் ரச குணத்தோட கூடினவளாக இருக்கார், நல்ல லட்சணங்களோட கூடினவர்களாக இருக்கார். அது மாத்திரம் லக்ஷிதாம் இல்லையா, நல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ, டார்கெட் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொண்ணு. லக்ஷிதாம் லக்ஷணாஜ்யாம், எல்லா லட்சணங்களும் பொருந்தவளாடையும். உத்யத் பூஷா விசேஷாம், உத்யத் ஒலிக்கின்ற அப்படி தேஜஸோட இருக்கு அந்த பொண்ணு, பார்த்தாலே தெரியுது நல்ல தேஜஸ்வியா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு இருந்து பிரயோஜனம் இல்ல, பொண்ணு ரொம்ப நல்ல நடத்த எப்படி உபகத வினயாம், ரொம்ப வினயத்தோட இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கார். அது மாத்திரம் இல்ல, கையில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்ட ரேகை, அந்த பொண்ணு கல்யாணம் வந்த வேலை இவருக்கு மேல மேல உத்தியோகத்துல இது, வீட்டுல புது வீடு வாங்கினாங்க, சாதாரணமா இருந்த குடும்பம் இல்லையா, என்ன ஒரு ஒன்று கட்டி குடுத்தனத்துல இருந்தவங்க நல்ல பொண்ணு வந்த உடனே திடீர்னு மாதம் வாங்கி அவ வீடை கட்டி நல்ல வீட்டுக்கு போகலாம். அத மாதிரி
இவாளுக்கு தியோதமான அர்த்த ரேகா, பணம் காசு வரா மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட தனரேகையோட கூடினவளாகவும் இருக்கக்கூடிய கல்யாணி இல்லையா. கல்யாணின்னா கல்யாஹா அப்படின்னாக்க ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது. அணி அப்படின்னா பேசுறது. கல்யாணி அப்படின்னு சொன்னா இனிமையாக பேசக்கூடியவளாக இருக்கக்கூடிய மம கவிதா கல்யாணம், இந்த கவிதை என்ற பெண்ணை ஏ கௌரி பிரியா கிரகான கையில பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணார். இன்னொரு அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பொண்ணை மறந்துருந்தேன். நீங்க இந்த ஸ்லோகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏ கௌரி பிரியா சர்வாலங்கார யுக்தாம், நல்ல அலங்காரங்கள், ஊமை உருவகங்கள் இல்லையா, ரூபக அலங்காரம், உபமா அலங்காரம் இல்லையா, அதிசயோக்தி அலங்காரம், இதெல்லாம் அலங்கார சாஸ்திரத்துல ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. மலர் போல இருக்காள், மான் போல கண்ணு அப்படின்னு உபமா அலங்காரத்தோட எழுதக்கூடியது ஒரு சில கவிதைகள். சிலதெல்லாம் ரூபக அலங்காரம், மனம் அவன் புலி மாதிரி இருக்கான் அப்படின்னு. சில சமயத்துல அதிசயோக்தியாக இருக்கிறது. சந்திரன் வெக்கப்பட்டு அந்த பொண்ணுடைய அழக பார்த்து வெக்கப்பட்டு குறுகி போயிட்டாரு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா அதெல்லாம் நடக்குமான அதிசயோக்தி. இப்படிப்பட்ட அலங்காரங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்ற. சர்வாலங்கார யுக்தாம் சரள பதயுதாம், சரளமான பதங்கள் இல்லையா. உபமா காளிதாசிய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டின பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணாக. அந்த பதலாலித்யம் ரொம்ப முக்கியம். இதுல லலிதமான பதங்கள்லாம் இந்த சௌந்தரிய லகரியில ஆச்சாரியார் கொடுத்திருக்காருன்னு இதுல இருந்து தெரியுது. என்ன சொல்ற, சரள பதயுதாம் சாது விருத்தாம், நல்ல விருத்தம்னாக்க இது ஆரியா விருத்தம் இல்லையா, அனுஷ்டு சந்தஸ் சார்தூல விக்ரீடிதம் இல்லையா, இப்படி போன்ற விருத்தங்கள்ல எழுதப்பட்டதான ஒரு ஸ்லோகங்கள்லாம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, சுவர்ணம், வர்ணம்னாக்க அக்ஷரம்னு அர்த்தம். சுவர்ணம் அழகான அக்ஷரங்களோட கோர்த்து கொடுத்திருக்காரு நமக்கு இந்த சிவானந்த லகரிய. அது மாத்திரம் இல்ல, சத்திஹி சம்ஸ்தூயமானாம், நல்ல ஞானிகளால எல்லாரும் தலையில வச்சுட்டு கொண்டாடக்கூடியதாக இருக்கு இந்த சிவானந்த லகரின்ற புத்தகத்தை. எல்லாரும் ரசிக்கிறார்கள், படித்தவர்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்குன்ற அர்த்தம் இந்த சிவானந்த லகரி. அது மட்டும் இல்ல, சரச குணயுதாம், சரசம் பலவிதமான ரசங்கள், 9 ரசங்கள் இருக்கு இல்லையா, அற்புதம் சாந்தம்னு இருக்கக்கூடிய அந்த ரசங்கள்லாம் அந்த சிவபக்தியில கொண்டு வந்து அப்படி கலந்து கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, லட்சிதாம், இதுல என்ன பக்தி என கூடியதுதான் லட்சியம். இந்த லட்சியம் என்ன உங்களுக்கு, அங்க லட்சியம் நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு, இங்க லட்சியம் என்ன உங்களுக்கு நல்ல பக்தி இருக்கணும், அந்த பக்தி இருக்கு. லட்சணாட்யம், காவிய லட்சணங்கள் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, உத்யத் பூஷா விசேஷம், நல்ல சொல் அணிகள்லாம் இருக்குது இதுல இல்லையா, பூஷணங்கள் இல்லையா. அங்க எப்படி காதணி மூக்குத்தி எல்லாம் போட்டு அணிகள் இருக்கோ, அதே மாதிரி இங்க சொற்களுடைய அணிகள் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா. அது மட்டும் இல்ல, உபகத வினயாம், அடக்கத்தோட இருக்கக்கூடியதாகவும், தியோதமான அர்த்த ரேகாம், இந்த இடத்துல அர்த்தம்னாக்கா அந்த இடத்துல பொண்ணுக்கு சொல்லும் போது தனரேகான்னு சொன்னோம். இங்க நல்ல அர்த்த புஷ்டியோட இருக்கு, அர்த்த கௌரவத்தோட இருக்கு இந்த. இப்படிப்பட்ட கல்யாணி, அங்க கல்யாணின்னா இனிமையாக பேசுறவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். இங்க கல்யாணின்னா மங்களம், சிவஸ்வரூபம் இல்லையா, மங்களமான ஒரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த கவிதையை மம கவிதா கன்யாம், இந்த கவிதை எனக்கூடிய இந்த கன்னிப்பெண்ணை கிருஹான ஹே கௌரி பிரியா, நீங்கள் இந்த என்னுடைய இந்த கவிதையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக போன தடவையும் பார்த்தோம். ரசமான ஸ்லோகமா இருக்கிறதுனால இன்னொரு தடவை பார்த்தோம். அது இன்னைக்கு பார்க்க வேண்டியது 99வது ஸ்லோகம். இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே கதௌ திவ்யக்ரூபம் தவ பத சிரோ தரிசன தியா ஹரி பிரம்மாணௌ தௌ திவிபு விசரந்தௌ ஸ்ரமயுதௌ கதம் சம்போ சுவாமின் கதய மம வேத்யோசி புரதா. சிவத்தியானத்தை பத்தி சொல்றார் பகவான். தாசிய பாவத்துல இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். பகவான சுவாமியாகவும் தன்னை ஒரு பிருத்தியனாகவும் நினைத்து ஆச்சாரியானவர் சிவனை பிரார்த்தனை பண்றார். பகவானுடைய ரூபத்தை யாராலையும் பார்க்க முடியாது இல்லையா. அவர் எப்படி என்ன சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டநயனம் அப்படின்னு
முடியாத ஸ்வரூபம். சரி, மனசனால அறியலாமா அப்படின்னாக்கா மனோவாச்சாம் அகோச்சரமாக எழுதணும். மனசா நம்மனுதே ஏனாகுர் மனோமதம் அப்படின்னு இருக்கு. அதனால இவர் அறிந்து கொள்ள நீர்னா அப்ப எப்படிதான் அறியுது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த கண்ணுன்னு வச்சா ரொம்ப வெளிச்சம் இருந்தா பார்க்க முடியாது இல்லையா, ரொம்ப லைட்டு குறைவா இருந்தா பார்க்க முடியாது. அப்ப எப்படிதான் பாக்குறது அப்படின்றது கேள்வி. அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா இடிக்கிறது இல்லையா, மனசா மனசனாலேயும் பார்க்க மாட்டோம். மனசைவ ஆப்தவியம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றேன், எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல இல்லையா. இப்படி ஒரே கன்ஃபியூஷன், உங்களை எப்படிதான் பாக்குறதுன்னு. சரி, எங்களுடைய கதை இப்படி இருக்கு அப்படின்னா தேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு எல்லாம் என்ன பண்ணுங்க, உங்களை தேடணும்னு சொல்லி என்னெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு தெரிய வேணும் இல்லையா. உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவராத்திரி கதை, திருவண்ணாமலை கதை, நம்ம நிறைய இதுலயே பார்த்திருக்கோம். அதை சொல்றார், இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே. ஏ பரமசிவா, காருண்ய ஜலதே, ஜலதீனக கடல், கருணை கடலாக இருக்கக்கூடிய பரமசிவனே, உங்களுக்கு இதம் தே யுக்தம் வா, நீங்க செய்யறது நியாயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரியவா தெரியும்ல உங்களுக்கு பிரம்மா விஷ்ணு தேவர்கள்லாம் சதா சர்வ காலமும் பக்தி பண்ணி பண்ணி அந்த லோகத்தை அடைந்து நம்மள மாதிரி இல்லாம அவ்வளவு வந்தாருங்க. அவளுக்கு நீங்க ரொம்ப டெஸ்டிங் கொடுக்குறீங்க, நீங்க அவளுக்கு புரியுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு இல்ல. இதம் தே யுக்தம் வா பரமசிவ, நீங்களும் காருண்ய ஜலது, உங்களுக்கு பேர் என்ன, அப்படியே கருணை கடல்றாங்க. அப்படிப்பட்ட கருணை கடலாக இருக்கக்கூடியவர் இப்படி எல்லாம் தேட விடலாமா அவங்கள? அவர்களுக்கு அடிமுடி காணாம எப்படி அலைந்தார்கள் நமக்கு. கதோ திரிய குரூபம், அதுவாவது பரவாயில்ல, அவளுடைய நிலைமையை பாருங்க. அப்படி உலகத்துக்கு சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மாவும் எல்லாரையும் பரிபாலனம் பண்ணக்கூடியதான மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க, திரிய குரூபம் கதோ, அவளை அனிமலாக ஆக்கி விட்டீர் இல்லையா. திரிய ரூபம், மனுஷ ரூபம் இல்லாம அவருக்கு ஒருத்தர வராக ரூபம் எடுத்துட்டு பாவம் அவரு கீழே பூமியை கீறிண்டே உள்ள போற மாதிரி ஆயிடுச்சு அவருடைய நிலைமை பாருங்க. இன்னொருத்தர் பார்த்தாரு, அன்னபட்சியை வச்சுட்டு மேல அப்படியே தாவி தாவி ஆகாதத்துல போறாரு, குரங்கு மாதிரி தேடிட்டு ஓடுறாரு. எப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சு பாருங்க. அப்படி கதோ திரிய குரூபம் தவ பத சிரோ தரிசன தியா. எதுக்காக சார் அவர்கள் இந்த காரியத்தை பண்ணா, தவ பத சிரோ தரிசனம், உங்களுடைய பதத்தை பார்க்க வேண்டும், உங்களுடைய தலைமுடியை காண வேண்டும், எங்களால முடியும்னு அந்த ஆசையில தானே அவங்க பண்ணாங்க. தரிசன தியா, அவர்களுடைய ஆசை என்ன அப்படி இருக்காரு. பாவம் எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த போட்டின்னு வந்துருச்சுன்னா மறந்து போயிடுது. அவர் அனாதி இல்லையா, அனந்தர் அப்படின்னு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடிமுடி இல்லாதவர் அவர் அப்படின்றது தெரியல. திடீர்னு ஒரு கோபத்துல கிளம்பி போயிட்டாங்க பாக்குறேன்னு. கடைசியில போய் என்ன ஆச்சு, ஹரி பிரம்மாணோ தௌ இல்லையா. இந்த ஹரிநக மகாவிஷ்ணு, பிரம்மாணோ டுயல், இந்த பிரம்மாவும் ஹரியும் என்ன ஆனார்கள், விஷ்ணுவும் பிரம்மாவும் தௌ திவி புவி சரந்தௌ, அந்த ரெண்டு பேரும் தௌ ரெண்டு பேரும் திவி புவி சரந்தௌ. ஒருத்தர் ஆகாசத்தை நோக்கி திவியை நோக்கிட்டு உங்களை தேடுறதுக்காக போனார். இன்னொருத்தர் புவி சரந்தௌ, கீழே போய் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆகாசத்துல தாவறார், ஒருத்தர் நிலத்தை போய் கின்றார். இப்படி பார்த்துட்டு ரெண்டு பேரும் பட்ட கஷ்டம் நினைச்சு பாருங்க. சிரமயுதௌ இல்லையா, ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு சிரமத்தை கொடுத்தீர்களே. கதம் சம்போ சுவாமி, இது நியாயமா? இது அவளுக்கே அந்த நிலைமைன்னா இப்ப எங்களுக்கு எல்லாம் பயமாயிடுச்சு, உங்களை எல்லாம் பார்க்க முடியுமான்னு. ஆனானப்பட்ட பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் அவ்வளவு தூரத்துக்கு ட்ரை பண்ணி அவளுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு திரிய குரூப்பம் எல்லாம் எடுத்துட்டு, நமக்கு அந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. போய் கடைசியில என்ன ஆச்சுன்னா பார்க்கல. அதானே இது நீங்க செய்யறது யுக்தம் வா கதம் சம்போ, நீர் போய் கருணை கடல்னு பேர் வச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடியவர் இப்படி செய்யலாமோ, தப்பு இல்லையா? கதம் சம்போ சுவாமின்னு இப்ப என்ன ஆச்சாரியார் கூப்பிடுறார், சுவாமின்னு அப்படின்னு கூப்பிட்டார். சுவாமின்னு எஜமானரே கதைய மம புறதா வேத்யோசி, என் முன்னாடி வருவார். சாதாரணமா எங்க ஊர்லாம் வேலைக்காரர்களை பார்த்தா எஜமானர் வருவார், இன்னைக்கு அந்த வேலையை பண்ண, இன்னைக்கு இந்த வேலையை பண்ணு, இதெல்லாம் எடுத்து கட்டி வை,
இதெல்லாம் மூட்டை கட்டி அனுப்பு, இன்னைக்கு அந்த டிராக்டர் எடுத்துன்னு போ அப்படிதான் சொல்லி பழக்கம். நீர் ஒன்றும் பண்ணவே மாட்டேன், நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் உங்களுக்கு சேவை பண்றதுக்காக டெய்லி பூஜை பண்ணிட்டு ஒரு நாளாவது எங்க முன்னாடி வந்து நீ இந்த காரியம் பண்ணு, நீ என்ன பண்ண, இந்த இன்னும் கொஞ்சம் பூ போடு அப்படின்னு ஏதாவது சொல்றீங்க, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேன்றது. எல்லா வேலைக்காரனுக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கிறது. ஆனா நீர் சுவாமின்னு கதைய மம புறத்தாக என் முன்னாடி வந்து எப்பாவது நீர் நின்று இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றா. சரி, நாங்க எப்படிதான் உங்களை அறியது? கதம் வேத்யோசி, உங்களை எப்படிதான் நாங்கள் அறியக்கூடியத வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பரமசிவனே, கருணை கடல்னு பேர் வச்சிருக்கீங்க. அடிமுடிக்கான பிரம்மாவும் விஷ்ணுவும் மனுஷனை விட தாழ்ந்ததான உருவங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் ஆகாசத்துல தாவற வேலையாயிடுத்து, பாவம் அவளுக்கு நிலத்தைக்கின்ற வேலையாச்சு, இப்படி எல்லாம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். இது உங்களுக்கு முறையா? இதம் யுக்தம்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல சுவாமின்னு நீங்க எனக்கு எஜமானதா இருக்காங்க, அப்படி இருந்து கூட மம புறத்தகா என் முன்னாடி வரவே மாட்டேன்றீங்க. எல்லாரும் பண்ற காரியம் தானே, வந்து ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னா செய்துட்டு போறோம், நாங்க தான் ரெடியா இருக்கோம், உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம், ஆனா எதிர்க்க வரமாட்டேன்றார். அது மட்டும் இல்ல, கதம் வேத்யோசி, உங்களை எப்படிதான் அறியறது? இப்ப அவாராலேயே முடியலன்னாக்க எங்களால எப்படி முடியும்னு எனக்கு சந்தேகம் வந்துருக்கு, நீதான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த கேள்வியோட அப்படியே நிறுத்தினான்னாக்கா அப்ப பதிலே இல்லாத மாதிரி ஆயிடும். ஆகையினால நீங்க என் முன்னாடி தோன்றி எங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்டென்ஷன் இல்லையா இந்த ஸ்லோகத்தினுடைய. இதம் தே யுக்தம் பரமசிவ காருண்ய ஜலதே கதௌ திரியக்ரூபம் தவ பத சிரோ தரிசன தியா ஹரி பிரம்மாணௌ தௌ திவிபு விசரந்தௌ ஸ்ரமயுதௌ கதம் சம்போ சுவாமின் கதய மம வேத்யோ புரதஹ. கடைசி ஸ்லோகம். स्तोत्रेणालमहं प्रवच्मि न मृषा देवा विरिञ्चादयः स्तुत्यानां गणना प्रसंग समये त्वमग्रगण्यं विदुः माहात्म्याग्र विचारण प्रकरणे धनातुषोस्तोमवत् धूता त्वां विदुः उत्तमोत्तम फलं शंभो भवत्सेवकाः. स्तोत्रेण अलमहं प्रवच्मि. 100 எழுதின எப்படி இருக்குமா? பகவானை போய் எப்படி சொல்றது? 100ல போய் அவரை அடக்க முடியுமா? நீங்க ஒரு சகஸ்ரநாமம் சொன்னாலும் அவருடைய புகழ் அடங்குமா? அடங்காது. திருப்தியானது ஏற்படவே இல்லை எனக்குன்ட்டாரு. ஸ்தோத்ரேனாலம் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, இன்னொரு அர்த்தம் இல்ல, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத சொருபம், மனோவாச்சாம் அகோச்சரா இருக்கக்கூடிய சொல்லமும். ஒரு பக்கம் மனசேவ இதமாப்தவியம்னு சொல்றது, இன்னொரு பக்கம் நம்ம மனசா நமந்தே அப்படின்னு அப்ராப்ய மனசாசக அப்படின்னு சொல்றது, மனோவாச்சாம் அகோச்சரஹா அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய உங்களுடைய பெருமை எப்படி எல்லாராலையும் பேச முடியும்? நான் அலம் ஸ்தோத்ரேன நான் அலம் பிரவச்மி. சரி, நாங்க அப்ப சொல்றோமே, உங்களை துதிக்கிறோமே, இதெல்லாம் அப்படின்னா வேஸ்டானா? அதுவும் இல்லை இல்ல. அவர் இருந்து என் கண்ணு நல்லா தெரியறது, நல்லா சாப்பிடுறேன், நல்லா ஓடுறேன், நடக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் சிவனுடைய அனுகிரகம் இல்லாம அது நடக்காது. அதனால நான் சொல்றது பொய்யும் கிடையாது. முறிச்சா ஆச்சாரியர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க, இது பொய்யும் கிடையாது இல்லையா? மனசைவ ஆப்தவியம் அதுவும் சூரிய தானே, கரெக்ட். மனசனாலதான் அதை பண்ணோம். அது தத்துவமா பார்க்கும்போது மனசா மனசே அதுவும் கரெக்ட் இல்லையா? எப்படி சொல்றது? அது கரெக்டுன்னா சாதம் ஊட்டும் போது அம்மா சந்திரனை காமிச்சு பாவா நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி ஊட்டுறா, அதுவும் உண்மைதானே, நிலா அங்கதானே இருக்கு. அதே மாதிரி உங்க மனசுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க போய் ஆம்ஸ்டாங் போய் இறங்குவான், சந்திர மண்டலம் இருக்குன்னு. என்ன இப்ப கெட்டு போச்சு? ரெண்டு கரெக்ட் தானே இல்லையா? பூமி உருண்டன்னு தெரியும், எப்பாவது கிளாஸுக்கு வரும்போது பயப்படுறோமா? ஐயோக்கே வந்துருவோன்னு எல்லாரும் நம்பிக்கையோட வராம போறோமே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள இருக்கு, அது உண்மை இருக்கு. அதே மாதிரி மனசுக்குள்ள மனோவாச்சா மகோச்சரன்றது இருக்கதா இருக்கு. ஆனா அதே சமயத்துல மனசான மந்தவியம், அந்த அம்பாலை நம்ம நிச்சயமா ஜபாதி காரியங்கள்னால பிரத்யட்சமாக பார்க்கவும் முடியும், மனசுக்கும் பார்க்க முடியும்ன்றதும் உண்மைதானே. அதனால அது எப்படி பொய்யாகும்? நம் ரிஷா பவேத் அப்படின்னு அர்த்தம். தேவா விரிஞ்சாதயா
தேவாகா தேவர்கள் யாரு? விரிச்சி முதலிய தேவார்கள். விரிச்சி, விஷ்ணு, அக்னி, சோமன், வருணன், குபேரன் எல்லா தேவர்களும் எல்லாரும் அது வெக்கன் காலம் சிவபெருமான் இருந்துட்டே இருக்கார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கணனா பிரசங்க சமயே இல்லையா, எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை தீர்மானம் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். யார் இந்த உலகத்திலேயே வசதி அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. அப்படி காளிதாசன் இருக்கும்போது புறா முனீனாம் கணனா பிரசங்கே, ஒரு காலத்துல முனிவர்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து, சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள்லாம் எல்லா பண்டிதர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துட்டு யார் உலகத்திலேயே சிறந்த கவி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு ஒப்பீனியன் இருக்கும், லெட் அஸ் ஆல் கம் அண்ட் டிசைட் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து கணனம் பண்ணாங்க. கணனம் பண்றதுன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புனா கவினாம் கணனா பிரசங்க, எல்லா கவிகளும் இல்லையா சேர்ந்து கணனா பிரசங்கம். ஒரு பிரசங்கத்துல பிரசங்கமானாக்க ஒரு டாபிக் அன்னைக்கு கட்சி வந்து பிரசங்கமா சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல இப்போ ஒண்ணு பேசிட்டே இருக்கும்போது இப்ப நாளைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்க, இப்ப அதை நிறுத்திட்டு நம்ம சொல்ல நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா, அது பேரு பிரசங்கம். மனசுல வந்துருச்சு, அது இப்ப விட்டேன்னாக்கா அப்புறம் மறந்துடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இந்த சமயத்துல சொன்னா தப்பு இல்லைன்னு சம்பந்தம் இல்லாம கூட நம்ம சொல்லலாம். அப்படி அதுக்கு பேர் பிரசங்கம். இப்படி எல்லாரும் ஒன்னா வந்தோடனே திடீர்னு அங்க இன்னைக்கு ஒரு டாபிக் வந்துருச்சு, யார் சிறந்த கவி அப்படின்னு. இது புறா கவீனாம் கணனா பிரசங்கே, இப்படி ஒரு பிரசங்கம் ஏற்பட்டது அவளுக்கு கணனம் பண்ணும் பொழுது. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிச்சார். கனிஷ்டிகா திஷ்டித காளிதாசஹான்னு சொல்லிட்டார். எல்லாம் இந்த விரல விட்டாங்க எல்லாரும் காளிதாசன் சொல்லிட்டு, ரெண்டாவது அப்படின்னு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாக்குறாரு. அவர் மூஞ்சி அவரை சொன்ன வாயால என்னத்தை சொல்றது? நானு காளிதாசனுக்கு இணையா ஒருத்தர் எப்படிதான் இருக்க முடியும்? முடியவே முடியாது. யார் எது சொன்னாலும் இல்ல அவருக்கு இன்னொருத்தர் இருக்காரு, காளிதாசனுக்கு இணையாகுமா? அது சொல்லுங்க. இல்ல சார் இவர் இருக்காரு, இவர் காளிதாசனுக்கு இணையாகுமா? எல்லாம் யோசிச்சா பதிலே வரல. அதனால இந்த வரலுக்கு அனாமிகான்னு பேர் வந்துருத்தான். நீங்க பாருங்க, இதுக்கு அங்குஷ்டான்னு பேர் வச்சீங்க, இதுக்கு தர்ஜனின்னு பேர் வச்சோம், இதுக்கு மத்தியமான ஒரு பேரை வச்சோம், இதுக்கு மாத்திரம் மோதிர வரல் தமிழ்ல சொல்லியிருக்கோம், இதுக்கு என்ன பேர் இருக்கோம்? அனாமிகான்னு பேர் வச்சான். கனிஷ்டிகா இதுதான் காளிதாசன் சொல்லிட்டோம். கனிஷ்டிகைக்கு நம்ம தப்பிச்சிருச்சு காளிதாசன். அந்த வாயால அந்த உப்புமாவை அவங்களுக்கு சொன்ன உப்புமாவை இல்லையா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க எல்லா வேத பாடசாலையும் சம்ஸ்கிருதத்துல சொல்லி கொடுக்கணும்னா ஒரு சர்க்கமாவது ரகுவம்சமாவது படிச்சுட்டு தான் வராங்க இல்லையா. காவியம் படிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ரகுவம்சம். சம்ஸ்கிருதம் படிக்கிறவா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன? குமார சம்பவம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மேல போடணும், மேகதூத்தம் அதெல்லாம் படிப்பார்கள், இல்லைன்னு சொல்ல சாகுந்தலம்லாம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கக்கூடியது ரகுவம்சம் தான் இருக்கு. அப்படி ரொம்ப பாப்புலராக இருக்குன்றதுனாலயே நமக்கு தெரியறது காளிதாசன மாதிரி ஒரு உயர்ந்ததான ஒரு கவியரசன் இங்க கிடையவே கிடையாது இல்லையா. எல்லாத்துக்கும் கவிதை எழுதக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு இல்ல. இப்படி கடிஷ்டிகா திஷ்டித காளிதாசா, இதுதான் ஒரு பாயிண்ட். அத்தியாபி இல்லையா, அத்தியாபி துல்லிய அபாவாத்து, அவருக்கு இனி வரைக்கும் அவருக்கு துல்லியமா யாராவது பண்ணா நம்ம இப்பெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம பேசினா கூட நமக்கும் அதுக்கு பதிலே கிடைக்கல. இது கரெக்ட் தான் போல இருக்கு அனாமிகான்னு சொன்னது. காளிதாசனுக்கு யாரோ சொல்லுவீங்க நீங்க, மனசு ஒப்ப மாட்டேங்கிறது இல்லை. அதுனாபி அவ அந்த காலத்துல மொழி கவிகள்லாம் சேர்ந்து டிசைட் பண்றதை விடுங்க, இன்னைக்கும் அதுதானே போயிட்டு. அதனால அனாத்விகா சாதிதா, இதுக்கு அனாத்விகா இது அப்படின்னு நாமம் இல்லாம ஒரு வரலாக இதுக்கு பேரே வந்துடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்கள்லாம் சேர்ந்து விரிஞ்சாதேகா துத்தியானாம் கணனா பிரசங்க சமயே, இவர்கள் எல்லாம் என்ன தீர்மானம் பண்ணார்கள், பிரம்மா முதலியவர்கள்லாம் எப்படி பண்றது அப்படின்னு. அப்போ சிவனுக்கு இணையாக ஒரு தெய்வம் இருக்க முடியுமா? இல்லையா, அவருக்கு இணையாக யாரும் இல்ல. ஆகையினால துவாம் அக்ரகண்யம், முதல்ல கணிக்கிறது யாரு? அவர்தான். முதல்ல பரமேஸ்வரனை நினைக்காமல் எந்த காரியமும் யாராலே செய்ய முடியாது. அது விஷ்ணுவாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும்,
இல்லையா குபேரனாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும் அப்படின்னு. ஏன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா பரமசிவனா இருக்கட்டும், ருத்ரனா இருக்கட்டும், ஏன்னா இதுக்கெல்லாம் மேலான ஒரு ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபமா இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் சரியா போயிடும். இல்லைனாக்கா புரியாது. பிரம்மாவா இருக்கட்டும், ருத்ரனா இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் மேலான ஒரு ஸ்வரூபம் பரபிரம்ம தத்துவமாக இருக்கக்கூடிய பரம மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவன் அவர் கணனா பிரசங்கியதமே துவாம் அக்ரகண்யம் இது உங்களை தான் முதல்ல தீர்மானம் செய்தார்கள் இல்லையா. முதல்ல பகவான் தான் அங்க எப்படி காளிதாசனை சொன்னோமோ அதே மாதிரி பரமேஸ்வரன் தான் அப்படின்னு விதுகு என்று அறிகிறார்கள். யாரு? பவத் சேவகா, உங்களை சேவை பண்ணக்கூடிய உங்களுடைய அடியார்கள். ஏன்? மகாத்மியாக்ர விசாரண பிரகரணே, எல்லாருக்கும் அவளுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய விசாரம் பண்ணும்போது மகாத்மிய அக்ர விசாரண பிரகரணே, உன்னதமான பதவிக்கு உரியவர் யாரு அப்படின்னு விசாரிக்க போனோம்னாக்க என்னாச்சு, பரமசிவனுக்கு ஈக்குவலா யாரையும் சொல்ல முடியாத காரணத்தினால அவர் தான் பிரதானமா இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா தானா துஷஸ்தோமவத்து, தானா அப்படின்னாக்க தானியம், அரிசி. நமக்கு அது எப்படி இருக்கும், நெல் எப்படி இருக்குன்னா அது உமியில உள்ளுக்குள்ள இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, கிராமாந்தரங்கத்துல இதுல போட்டு புடைப்பாங்க. ஒரு மரத்துல போட்டு புடைச்சா அதுல இருக்கக்கூடிய உமி எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். இப்ப எல்லாரும் பறந்து போயிட்டாங்க. எது நிக்கும்? அரிசிதான் நிக்கும். அதே மாதிரி இந்த தேவர்கள் எல்லாம் உங்களுடைய கிரேட்னஸ், உங்களுடைய மகாத்மியத்தை விசாரம் பண்ணும் பொழுது எங்களுக்கு எப்படி தோன்றதுன்னா தானா துஷஸ்தோமவது இல்லையா. தானா தானியத்தோட கலந்த உமி கூட்டம். துஷானாக்க அந்த மேல இருக்கு ஹஸ்கு இல்லையா, அந்த உமி கூட்டம் போல இந்த மற்ற தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தூதாஹா அவர்கள் எல்லாம் பிசில் அவுட் ஆயிட்டாங்க, எல்லாரும் காணாம போயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகாத்மியத்தோட உடையவரா சிவமகாத்மியம் அவருடைய லீலைகள், திருவிளையாடல் புராணம் 64 லீலைகளை ஆலாட்சிய மகாத்மியத்துல எழுதியிருக்காங்க. இப்படி நம்மளுடைய 63 நாயன்மார்கள் எல்லாம் அவரை பார்த்த விதம் இப்படி எல்லாம் பார்த்தா அந்த சிவனுக்கு இல்லையா அவருக்கு இணையாக ஒருத்தர் சொல்ல முடியும். பாக்கி எல்லாம் எப்படி தோன்றது எனக்குன்னா, தானியத்தை சுத்தி இருக்கக்கூடிய உமி என்னைக்கு வேணாலும் அதெல்லாம் பறந்து போகும். அதுல சாஸ்வதம் என்ன? தானம் தான் இல்லையா. தானான தமிழ்ல, ஹிந்தியில கூட தானா, தானியத்துல அவ யார் சாப்பிடணும்ன்றது கூட எழுதி வச்சிருக்குமா. தானே தானே பர்லிக்கா ஹுவான்னா, அவன் தான் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தானான்னாக்க அதுலயே கொடுப்பன இருந்தாதான் அந்த அரிசி சாப்பிட முடியும் இல்லையா. இப்படி தானா துஷா ஸ்தோமவத்து, அது உமியோட கூடின உமி கூட்டம். ஸ்தோமன்னாக்க அந்த உமி கூட்டங்கள்ல அதுக்கு நடுவுல அது இருக்கு. அந்த உமி எல்லாம் தூதாஹா துவாம் இல்லையா, அது எல்லாரும் ஒதுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய துவாம் உத்தமோத்தம பலம், உங்களையே சிறந்த உத்தமோத்தமமாக இருக்கக்கூடிய சிறந்த தானியம் போன்று இருக்கக்கூடிய போற்றுதற்குரிய இருக்கக்கூடியவராக மக்கள் எல்லாம் உங்களை அறிகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப விசேஷமாக இப்படி 100 இதை பார்த்தோம். இதுல முக்கியமாக இந்த பக்தியினுடைய லட்சணங்களை எல்லாம் ரொம்ப அழகா பண்ணார். இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஸ்லோகமானது 61வது ஸ்லோகம் இல்லையா, அதை கொஞ்சம் மறந்துடக்கூடாது. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதா சிதிரகம் சிந்து சரத்வல்லபம் प्राप्नोति यथा तथा पशुपते पादारविन्दद्वयम् चेतो वृत्तिरूपे यतिष्ठति सदा सा भक्तिरित्युच्यते. பக்தினா என்ன அப்படின்றதுக்கு எல்லாம் நாரத பக்தி சூத்திரம், சாண்டில்ய பக்தி சூத்திரத்தெல்லாம் சொன்ன மாதிரி ஆச்சாரியால் சொன்ன இந்த பக்தியானது ரொம்ப வசதியா நிற்கக்கூடியதாக இருக்கு. அது என்ன சொல்றாரு, நிஜ பீஜ சந்ததி இல்லையா. அங்கோலம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து இருக்கக்கூடிய சிதறக்கூடிய அது என்ன பண்றது, அங்கோல விதைகள்லாம் கீழே விழும் மேல இருந்து. ஆனா அது எல்லாம் போய் அதனுடைய வேரோடையே போய் சேர்ந்துருமா இல்லையா. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பெருமாள் கோவில்ல அந்த மரம் இருக்கு, சுத்தி வரும்போது இல்லையா, அங்க அங்கோலாம் போர்டு போட்டே வச்சிருக்காங்க. அது அப்படியே கீழே வரும்போது
நேர போயிடுமா. இப்படி அந்த விதைகள் எப்படி ஐஞ்சி மரத்துல எப்படி போய் சேருகிறதோ அப்படி இந்த பக்தர்களுடைய மனசானது அப்படியே பகவானையே நோக்கி ஓட வேண்டுமா அந்த மனசு அப்படின்றதுக்கு அங்கோல வித மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. அதற்கப்புறம் அயஸ்காந்தோ உபலம் சூச்சிகா அப்படின்னாக்க இரும்பு கம்பி. அது எப்படி அயஸ்காந்தம், அந்த அயஸ்காந்த உபலம்னா கல்லு, அந்த கல்லை நோக்கி எப்படி அந்த பின்னெல்லாம் அதோட போய் சேர்றதோ அதே மாதிரி இந்த பக்தர்களுடைய மனசானது எப்பொழுதும் சதா சர்வ காலமும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னாரு. இன்னொன்னு சொன்னார் சாத்வீனைஜ விபம் அப்படின்னாரு. ஒரு பதிவிரதா ஸ்திரீயானவள் எப்படி எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஆத்தகார பற்றியே கவலைப்பட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது போயிடும், பத்திரமா சாப்பிட்டாரா வந்தாரா, சதா சர்வ காலமும் அவரையே நினைத்து கொண்டிருக்காரு. அவர் வாரு அப்படி போயிடுவாரு, சாப்பிட்டா ஒட்டுக்காது, இவர் சாப்பிட போயிருக்காரு அப்படின்ற எப்படி இந்த பதிவிரதா ஸ்திரீகள்லாம் தன்னுடைய ஆத்துக்காரம் பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்காளோ அதே மாதிரி சிவபக்தாளனுடைய மனசு அந்த சிவனை நோக்கியே இருக்கணும் அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்ல, திரகம், இந்த கொடிகள்லாம் இருந்த உடனே தானே வளராது, பக்கத்துல ஏதாவது ஒண்ணுத்துல போய் தான் அப்படி சார்ந்துதான் நிற்கும். அதே மாதிரி நமக்கெல்லாம் வளர 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 மனசு வளர வளர நம்ம ஒண்ணு ஏதாவது ஒரு சார்பு வேணும். அந்த பகவானையே நம்ம நாடி அதை சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். யதா சிந்து சரித்வல்லபம் இல்லையா, எல்லா நதிகளும் அங்கங்க கங்கோத்ரி யமுனோத்ரின்னு சொல்றோம் இல்லையா, கோதாவரி அங்கிருந்து வருது, கிருஷ்ணா எல்லாத்துக்கும் ஒரு உற்பத்தி ஸ்தானம் இருக்கு, அங்க தலக்காவேரி எல்லாம் அங்கேருந்து வருது. வந்து எப்படி போய் எங்க சேர்றது, எல்லாம் நீங்க போய் பூம்புகாருக்கு போய் அந்த கடல்ல தான் போய் சேர போறது. கங்கையானது அதே மாதிரிதான் போய் கல்கத்தால போய் சேர போறது. இப்படி எல்லா நதிகளும் எப்படி அந்த சமுத்திரத்தை நோக்கி ஓடுகிறதோ இல்லையா, அதே மாதிரி எல்லா சிவபக்தாலும் அவளுடைய மனசானது அந்த சிவனை நோக்கி போக வேண்டும் அப்படின்னாரு. யதா பிராப்னோதி ததா, இதெல்லாம் எப்படியோ அழிஞ்சல் மரமானது எப்படியோ, இந்த காந்தக்கல்லானது எப்படியோ, பதிவிரதா தீவு எப்படி ஆத்துக்காரர்கிட்ட நினைக்கிறாளோ, இந்த லதா எல்லாம் பக்கத்துல எப்படி இருக்கக்கூடிய மரத்தை சார்ந்து இருக்கோ, நதிகள்லாம் எப்படி சமுத்திரத்தை சார்ந்து இருக்கோ, அதே மாதிரி ததா சேதோ விருத்தி பசுபதேகே பாதார விண்ணம், அந்த பசுபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பாதார விந்தங்க அந்த திருவடி தாமரைகளை உபேத்திய சதா திஷ்டதி தா பக்தி இது உச்சதே அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார். இன்னொரு சமயத்துல என்னுடைய மனசானது ஓடிட்டு இருக்கிற குதிரை, அதனால இங்க பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்துல அவர் சொன்ன என்னுடைய கூடாரம் மாதிரி இருக்கு என்னுடைய மனசு, ஒரு நாள் இங்க வந்து தங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். இப்படி விதவிதமாக நமக்கு சொன்னார். அதுலயும் விசேஷமாக கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை ரொம்ப வசதியாக அவர் சொன்னார். கண்ணப்பருக்கு தான் உலகத்திலேயே சிறந்த பக்தர் அப்படின்னு சொன்னார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அப்படின்னு ஒரு தேஞ்சி போன பாதுகையை வச்சுட்டு அவன் ஊரெல்லாம் சுத்தக்கூடிய வேடன். அவனுடைய செருப்பு எவ்வளவு அழுக்கா இருக்கும் பாருங்க. நம்ம சிட்டிலேயே போயிட்டு வரவாளுக்கு செருப்பானது எவ்வளவு கலடா பண்றது நமக்கு தெரியும். நீங்க வேடனுடைய செருப்பு எப்படி இருக்கும் பாருங்க. அத போய் மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அங்கத்திய கூச்சாயத்தே அதை அவன் வச்சு என்ன இவருக்கு கண்ணுல தண்ணி வர்றது ஏற்றுறதுக்காக அதை வச்சா இந்த மனுஷன் அதை போய் கூர்ச்சமா நினைச்சேன். ஆஹா, என்னமா இந்த வேத பண்டிதர்கள்லாம் கூர்ச்சத்தை வச்சு என்ன ஆவாகனம் பண்றாங்க பசுபதிய, அந்த மாதிரினா இவன் பண்றான் அப்படின்னு அவர் அதை கூட கன்வெர்ட் பண்ணக்கூடியதான ஒரு சொரூபமா இருக்காரு அந்த சிவபெருமான். அது மாத்திரம் கண்டூஷாம்பு கண்டூஷ நிஷேஜனம், அவன் வாயில எடுத்துன்னு வந்திருக்கான், கையில மாம்சத்தை எடுத்துட்டு வாய் நிறைய அங்கேருந்து தண்ணிய விஷயம் பூன்னு அவர் மேல விழுந்தா, ஆஹா என்னமா அபிஷேகம் பண்றான், ருத்ராபிஷேகம் மகாருத்ரம் அதிருத்ரம் எல்லாம் இதுக்கு எந்த மூளைக்கு அப்படின்னு அவர் நினைச்சுட்டாரு. புரரி போர் திவ்யா அபிஷேகாயத்து, இத போய் அபிஷேகாயத்து இதுன்னா அபிஷேகம் அப்படின்னு நம்மளை பார்த்து கிண்டல். அபிஷேகத்தை நீங்க பண்றதெல்லாம் சும்மா 4 பேர் தெரிகிற மாதிரி எப்படி பாத்தீங்களா, எப்படி அபிஷேகம் பண்ணீங்க பாத்தீங்களா நாங்க அப்படின்றீங்க. இதுதான் உண்மையான அபிஷேகம். எடுத்துன்னு வந்து
ஒரு இது நாயனார் கல் எடுத்து அடிச்சார் பாருங்க. டெய்லி ஜெயினன் கிட்ட மாட்டிட்டு கல் எடுத்து அடிக்கிறார். அவர் அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தோடனே ஐயோ கல் அடிக்காம போயிட்டோம்னு. இங்க இந்த மனுஷன் ஐயோ இன்னைக்கு கல் அடிக்கலையான்னு காத்துட்டு இருக்காரு இல்லையா. நம்ம என்ன பண்றதுக்கு விருத்தமான விஷயங்கள்லாம் ஆச்சாரியார் பிரைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ திவ்யா அபிஷேகாயத்தே, அந்த பதமே ரொம்ப அழகான பிரார்த்தம் பாருங்க. அபிஷேகாயத்தே, இது அபிஷேகமாக கன்வெர்ட் பண்ணிட்டாரா அவரு. அந்த அபிஷேகன்ற ஒரு நவுனை அப்படியே வருப்பாக்கிட்டார். அபிஷேகாயத்தே கிஞ்சித் பக்ஷித மாம்சேஷ கபலம். அவன் சாப்பிட்ட அந்த மாம்சத்தினுடைய சேஷம், அது எச்சல், அந்த எச்சலை போய் எடுத்து அதை போய் நவ்யோபஹாராயத்தே, அது போய் ஆஹா என்ன அருமையான சாப்பாடு, இதுதான் டேஸ்ட் அப்படின்னு சாப்பிடுறாரு அவரு. நவ்ய, அவர் கிண்டல் பாருங்க, நவ்ய உபகாராயத்தை, அதுதானே பெஸ்ட் டிஃபன் எனக்கு கரெக்டா கொடுக்குறானே இந்த மனுஷன் அப்படின்னு அத உபகாராயத்தை அது பெரிய டிஃபனா எடுத்துட்டாரு அவரு. பக்தி கிம்ன கரோ தியாகம், அதுதான் முக்கியம். அந்த பக்தி ஆனது எதைதான் செய்ய முடியாது. உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய ஐடியாஸ், இன்டெலெக்சுவல்ஸ் இதெல்லாம் நிக்காது பக்திக்கு முன்னாடி. அதெல்லாம் நீங்க என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் தத்துவங்கள்லாம் பேசிக்கிங்க. உண்மை என்ன, பக்திக்கு முன்னாடி எதுவும் நிக்காது இல்லையா. அது ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும் இல்லையா. அந்த கிருஷ்ண பக்தியில அப்படியே போயிடுவாங்க அவர்கள்லாம் இல்ல. அவங்களால வேற எதையுமே ஒத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு பக்தி இருக்க, அந்த பக்திக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. இப்படி பக்தி கிம்ன கரோதி அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே, அந்த வனச்சரத்தமாக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பக்தி, உயர்ந்த பக்தன்னா யாரு அப்படின்னு ஆச்சாரியால பொறுத்தவரை யார் உயர்ந்த பக்தன், இவங்க எல்லாம் விட்டாரு அவரு. எவ்வளவோ நான்மார்கள்லாம் இருந்தாலும் அந்த வேடங்கிட்டதான் அவருடைய மனசாக இருக்கு. இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் இல்லையா, உனக்கு என்னுடைய மனசு கடினமா இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க, ஹிமாலயாஸ்ல உட்கார்ந்து அங்க போய் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கீங்க. சாயங்கால வேலையில போய் அந்த குளிர்ல அந்த கல்லும் மண்ணு இருக்கிற இடத்துல நீங்க போய் இப்படி யாருக்காக போய் ஆடுறீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ஓஹோ, நம்ம அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாள் என் மனசுக்கு அவர் வரணும். அவர் வரணும்னா ரொம்ப கடினமான, எப்ப பார்த்தாலும் கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனசு, என்ன இப்படி இருக்கக்கூடிய கடினமான மனசுல அந்த பரமேஸ்வரன் உட்காரணும்னா சும்மாவா, அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். அதுக்காக தான் அந்த மனுஷன் எவ்வளவு கில்லடி பாருங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணாருனாக்க இங்க மனசுல உட்காரலாம். அப்படி கொஞ்சம் ரசிச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல இவரோ விஷம்தான் இவருக்கு பிடிக்குது, நான் எங்க போய் விஷத்தை கொண்டு வருது இல்ல. கழுத்துல ஏதாவது ஒரு ஆபரணம் போடலான்னாக்க அவர் எப்ப பார்த்தாலும் பாம்பை வச்சுட்டு இருக்காரு. பாம்பை எங்க நாகலோகத்துக்கு, நான் போய் நாகலோகத்துக்கு போக முடியுமா இல்ல, இல்ல தேவாசுர யுத்தம் மாதிரி நான் அதுல இருந்து விஷத்தை கண்டுபிடிக்க முடியுமா, அதுவும் பண்ண முடியாது. அப்ப இவருக்கு எதுலதான் சரி ஒரு ட்ரெஸ் நல்லது ஏதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் புலித்தோல் இல்லைன்னா யானைத்தோல், கிருத்திவாசனா இருக்காரு இல்ல புலித்தோலை கட்டின்னு இருக்காரு. அதுவும் போய் நான் என்ன வேட்டைக்கு போறவனா, நான் போய் எங்க போய் வேட்டையாடுறது, அங்க போய் இருக்கிற ஒரு தோலை எடுத்துட்டு வந்து இவருக்கு கொடுக்க முடியும், அதுவும் கொடுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது நான் என்னதான் கொடுக்கறதுன்னு தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட, என் மனசேன்னு ஒண்ணு இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுத்துடலாம்பா அப்படின்னு சொல்லி ரசமான ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய பார்த்தோம். இப்படி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய ஸ்ரீ சங்கராச்சாரிய விரச்சித சிவானந்த லஹரி சமாப்தா. எப்படி சிவானந்த லஹரி ஆனது விசேஷமா முடிவடைந்தது. ஒரு பெரிய ஸ்லோகம் முடிச்சதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா. உபனிஷத் எல்லாமே திரும்பவும் ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்லோகத்தை போய் சிவானை பத்தி விஷயம் முடிஞ்சிருச்சா நல்லா படிச்சுட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு படிச்சாலும் ஞாபகம் இருக்காது, எவ்வளவு தடவை கேட்டாலும் அது ரசமாகவும் இருக்கோ அது பண்ணிதாங்க. அதனால கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஷதபலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ரிதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத அனுபவாபியாம் நதிரியம். முதல்ல இந்த நமஸ்கார பூர்வமாக இந்த ஸ்தோத்திர நதிஹி இயம், என்னுடைய நமஸ்காரத்துக்காக தான் இதை எழுதுறேன்னு ஆரம்பிச்சார். கடைசிய அதை நமஸ்கார பூர்வமாக பிரித்தியவத்து முடிச்சு விட்டாரு. அவருடைய என்ன இருக்கலாம்,
நீங்க கலா வேதத்தில் இருக்கக்கூடிய சகல வித்யாஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியதாகவும் சூடாலங்கிருத சசிகலாபியம் சிரசுல அலங்கரிக்கப்பட்ட சந்திரன் யாரு அம்பாளுக்கும் இருக்கு, அதனால்தான் டியூவல் போட்டாரு. அதே சிவனுக்கும் இருக்கு, அதனால இருக்கு. அம்பாளா வேதத்துல கூறின சகல வித்யக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா சமஸ்தா தபதேவி பேதான்னு சொல்லியிருக்கு. இங்க ஈசான சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வபூதானம், இங்கேயும் எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான், அங்கேயும் அல்லாது. அதனால டியூவல் போட்டுதான் இருக்கணும். அதுக்காக முதல்ல அவர் சக்தியையும் சேர்த்துட்டார், டியூவல் போட்டார். அதுக்கப்புறம் நிஜதா பப்பலாபியாம் சிவன் செய்தனுடைய தபத்தினுடைய பலன் அம்பாள் கிடைச்சார் நமக்கு, அம்பாள் செய்தனுடைய தபத்தினுடைய பலன் நமக்கு சிவன் கிடைச்சார். அதனால ரெண்டு பேருக்கும் தானே தபப்பலனானது ஒண்ணா இருக்கு. அதனால நிஜ தபப்பலாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் இல்லையா, இந்த திரிபுவனம் உலகத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவராக திரிபுர சம்ஹாரம் பண்ணக்கூடிய தேவதை இவர் தான். திருவதிகையில இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமான் தான். அங்க பார்த்தாக்கா அம்பாள் திரிபுர சுந்தரியாக இருந்து இந்த மூணு உலகத்துக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறவளாக இருக்கிறாள். அது மாத்திரம் இல்ல, புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத அனுபவாபியாம் ஆனந்தத்தோட சுவாத்மாராமம் சுவாத்ம அனுபவம் உள்ளவர்களால என்னைக்கும் சிவசக்திக்கு ரூபிணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கார். சிவனை நினைக்காதவாகவும் கிடையாது, சக்தியை நினைக்காமே இருக்க முடியாது. இப்படி நம்ம எல்லாருடைய மனசுலயும் அவங்க ரெண்டு பேர் தான் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சிவாபியாம் இல்லையா உமா மகேஸ்வரராக இருக்கக்கூடிய அங்க ரெண்டு பேரையும் மே இயம் நதிஹி என்னுடைய இந்த நமஸ்காரம் நதிஹி பவது அப்படின்னு ஆரம்பிச்சார். அதே மாதிரி அருமையாக ஒரு 100 ஸ்லோகங்கள் சிவானந்த லகரியில ஆச்சாரியாளனுடைய எழுதின அந்த வயதை கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியமானது கிடைச்சது. இதெல்லாம் வந்து கேட்டு நீங்க கேட்டதுனாலையும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் முதல்ல. இல்லைன்னா நம்ம பார்க்க போறது இல்லை, இல்லைன்னா இப்படி சொல்லணும்னால ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை படிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதா. முதல்ல உங்களுக்கு நமஸ்காரம். அப்புறம் இந்த கிரந்தமானது இனிதான் முடிஞ்சது. அடுத்தது இப்ப நம்ம சௌந்தரிய லகரி பார்த்தோம், சிவானந்த லகரி பார்த்தோம். லகரி கிரந்தத்துல ஜீவன் முக்தானந்த லகரி அப்படின்னு ஒரு லகரி, அதுவும் வந்து வேதாந்த பரமா இருக்கும். அதுல சௌந்தரிய லகரியில தந்திரம் தத்துவம் பக்தி எல்லாமே இருந்த மாதிரி இருந்து இங்க வெறும் பக்தி பூர்வமுகமா பார்த்தோம். அங்க ஞான பூர்வகமா ஜீவன் முக்தி ஆனந்தம், ஜீவனாக இருக்கும் பொழுதே இந்த முக்தி ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறார்கள் அதையும் பார்த்தா அந்த லகரி கிரந்தம் பார்த்துடலாமா. அதை பார்த்துட்டு அதுக்கு இந்த சனத்து ஜாத்தியம் பார்க்கலான்னு சொன்னா அது சரியான புக்கு கிடைக்கல. முன்ன நம்ம இதுல போட்டிருந்தாங்க ராமகிருஷ்ண மிஷன்ல, இப்ப போய் கேட்டாங்க இல்லையா அது மாதிரி நாங்க போடவே இல்லைன்றதுனால நான் கையில வச்சுட்டு இருக்கேன் புக்கை. நம்ம என்ன சொல்றது சொல்லலாம், சரி ஒரு நாள் கிடைக்கும் வெளில ட்ரை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரதுக்குள்ள இதை பார்த்துல இது போயிட்டு அது ஆனந்த லகரிய இது ஜீவன் முக்த ஆனந்த லகரிய பார்த்துடலாம். அடுத்த கிளாஸ் ஜீவன் முக்த ஆனந்த லகரி. இது எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல, இல்லைன்னா நான் எங்கேயாவது பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வரேன், நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். பிடிஎஃப் இருக்கு இல்ல, இருக்கு 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 இருந்ததுன்னா அனுப்பிச்சிடுறேன், இல்லை நான் பிரிண்ட் அவுட்டே எடுத்துன்னு வந்துடுறேன், இல்லை கிடைச்சதுன்னா எடுத்துன்னு வந்துடுறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.